ஹாய். இன்னைக்கு சண்டே டைம் 9:30 ஆயிடுச்சா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் வீட்டில் எப்போவுமே தோசை தான். அதனால் நாங்கள் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பார்த்தோம். நான் பார்க்கல, நான் ஃபேஸ்புக்கே யூஸ் பண்ணுறதில்ல. என் ஹஸ்பண்ட் பார்த்து அதை செய்யின்னு சொன்னாரா, அதனால் அதை இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துடலான்ட்டு அந்த தோசையை தான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம். அப்படியே இதுவே ஒரு பிளாகாக போட்டுடலான்னு தான். ஓகேவா, இது தோசை பிளாக். ஓகே சரிங்களா. பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்க்குறேன். உங்களுக்கு செஞ்சுட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த தோசைக்கு 3 பொருள் தான் தேவை. ஃபஸ்ட்டு அவல், ரவை, தயிர். இதுதான் அளவு பாக்ஸ். சரிங்களா, இந்த பாக்ஸ் ஓகே. நான் வந்து இவ்வளோ தான் இவ்வளோ தான் வாங்கணும், அதனால் இந்த பாக்ஸே போதும். ஓகேங்களா, இந்த பாக்ஸில் தான் எல்லாமே அளக்கணும். சரிங்களா, ஒரே பாக்ஸில். இப்போ ஃபஸ்ட்டு அவல் எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு ஒரு வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான், ஒரு வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அதே கப்பில் அதே அளவில் ரவை, அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு தயிர். அதே கப்பில் தயிர் வந்து 1/2 கப் போதும். சரிங்களா, அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு வாட்டி வந்து கலரிக்கணும். கையிலே கலரிக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. கொஞ்ச நேரம் இப்படியே கலரிட்டு இருந்தோம்னா அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வந்துடுமா. கொஞ்சமாக தண்ணி விட்டு கலரிக்கோங்க, அவ்வளோதான். ஒரு 5 நிமிட்ஸ் கழித்து இது ஒரு மிக்ஸி ஜாடியில் போட்டு அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாடியில் போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். சரிங்களா, அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, இப்படிதான் இருக்கு மாவு. ஆனால் அந்த அவல் வந்து கொஞ்சம் திப்பியாகவே தெரியுது. சரிங்களா, வந்து உப்பும் சோடாப்பும் போடணும். நான் உப்பு வந்து கல்லுப்பு வந்து இருந்ததுனால முன்னே அரைக்கக்குள்ளே போட்டுட்டேன். தூளுக்கு தான் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. சரிங்களா, நம்ம சோடா மட்டும் கலந்துக்கலாம். தேவையான அளவுக்கு சோடாப்பு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். தண்ணியை ஊற்றி லைட்டாக தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. எனக்கு என்னவோ அவள் அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கு. அப்படித்தான் இருந்தோம்னா அவ்வளோதான் நினைக்கிறேன். தெரியல, எனக்கு தெரிஞ்சது நான் செய்யறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்க. தோசையை ஜம்முன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவோம் எப்படி இருக்குன்னுட்டு. ஓகேன்னு சொல்லு, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லிடுவோம். இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டே ஒன்று சுத்தமாக அது சரியாக வீடியோ வரல, அதனால செகண்ட் டைம். சரிங்களா, எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கே பார்த்தா தெரியும், அவளெல்லாம் அப்படியே இருக்கின்றது. எங்கள் மிக்ஸி ஜாடி ஒரு லூஸ் மிக்ஸி ஜாடி, அது சரியாகவே அரைக்கலை.
அதனால் அது மை மிஸ்டேக் தான். ஓகேங்களா, நீங்கள் நல்லா இருங்க. மிட்டாய் கேணி எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தோசை மாதிரியே தான் இருக்குது. ஜமுனா தான் ஃபஸ்ட்டு தோசை சாப்பிட்டாங்க. அதுக்காக அவங்க சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு. ஆவி பறக்குது. எஸ், ஆவி பிடிக்க போகலாமா? எல்லாரும் ஓடி விடுவார்கள். என்ன பண்ணுறது? இங்கே என்ன கையடி கடிச்ச மாதிரி இருக்கு. அது லைட்டாக இடம் மிஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான் சொல்ல முடியும். வேறு என்ன சொல்ல முடியும்? எங்கள் வீட்டில் நாங்கள் தோசை சுட்டாவே இவர் ஒடியாந்துருவார். எனக்கு ஹெல்ப் பண்ணுறன்னு பேரில் தோசையை சுட்டு ஒரு நாஸ்தி கதி பண்ணிடுவார். தெரியுமாங்க? இவர் பேர் தான் அஸ்வன். அச்சு ஆய பாரு. நழுவுதுங்க தோசை. ஃபஸ்ட்டு கரெக்டாக வந்துச்சு தானே? ஆமாம். வந்து கொஞ்சம் ஓகே. இது பார்த்தா கோதுமை தோசை எல்லாம் சுடுவாங்க பாருங்க, அந்த மாதிரியே இருக்கு. பார்க்கலாம். உன் கொண்டையை பாரு, ஸ்பெஷல் கொண்டை. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? லுக் எப்படி இருக்கு? இந்த ஓப்போ விளம்பரத்தில் ஒரு பொண்ணு வருமே, அந்த மாதிரி இருக்கு. ஃபஸ்ட்டு தோசை அவனுக்கு தரலையாம், முறைக்கிறான். ஓகே, தோசை ரெடி. இன்னொரு தோசையை நம்ம ஊற்றிட்டு ஜமுனா போய் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? அவள் நல்லாவே அப்படியே தெரிகின்றது. என்ன பண்ணுறது? நான் ஒரு லூஸு, மிக்ஸி அதுக்குமே ஒரு லூஸு. ஸோ என் மைனே ஊன்னு தான் அந்த பையன் வேலை காட்டுறான். ஓகே, வாங்க போகலாம். தோசையை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவார்கள். ஓகே, தோசையை சாப்பிட்டு பார்த்துட்டு ஜமுனா சொல்லுவார்கள். தோசையோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தோசை சூப்பராக தான் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். சரிங்களா? கொஞ்சம் கோதுமை தோசை மாதிரி தான் இருந்துச்சு. அரைக்கக்குள்ளே அந்த அவல் மட்டும் அவ்வளோவா அரையலை. நீங்கள் நல்லா அரைங்க. சரிங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.